ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இது ரெக்வஸ்டட் ஒன் ஷாட். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க. நான் போடுறேன் தான் சொன்னேன். பட் லைவில் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் போடுறேன். அவங்க ஐடி நேம் @ஜமுனா. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ நீ என்ன கமெண்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா தான் எனக்கு ஓகே அப்படின்னு தோணும். நீ இன்னொரு ரெக்வஸ்ட்டும் கேட்ட 30 மினிட்ஸ் வச்சு போடுங்க அப்படின்னு கேட்டேன். நான் 30 மினிட்ஸ் போட நான் ட்ரை தான் பண்ணுறேன். 30 மினிட்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, நம்ம சாய்ட்டா இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒன்லைன் என்னன்னா, ஜேக்கவும் டேவும் மேரேஜ் பண்ண போகிறாங்க. அது எப்படி நடக்கும், என்ன ஆக போகுது, ஸோ என்னென்ன கலாட்டா ஆக போகுதுன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாமா? ஸ்டார்டிங் சீனில் தான் நம்ம டே தான் அப்படியே நர்வஸாக இருக்கார். சுத்தமாக முடியல. ரூம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. குட்டி போட்ட பொண்ணு மாதிரி சுற்றுறாரு. டேவோட அம்மா பார்த்துட்டு, ஐயோ டே என்ன டே பண்ணுறா அப்படின்னு கேட்கவும், அம்மா எனக்கு இந்த கல்யாணம்லாம் வேணாம்மா, எனக்கு பிடிக்கலம்மா, நான் உங்கள் கூடயே இருந்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லலாம். டேவோட அம்மா, உன்னையெல்லாம் வச்சு பார்த்துக்க முடியாதுடா, போய் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்கிற வழியா போய் பாரு அப்படின்ட்டு அம்மா சொல்லட்டே அழுதுகிறாரு. அம்மா ப்ளீஸ்மா, நான் இங்கே இருந்துக்கிறேம்மா, என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லணும். இப்போ கரெக்டாக ஜிமின் வராரு. டே என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கவும், டே எனக்கு கல்யாணம்லாம் வேணாண்டா, எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்லலாம். டே என்னடா சந்தோஷமாக இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லவும், டே ஜிமினோட காலரை பிடிச்சி, டே நீ லவ் பண்ணுற, நான் யார் எவருன்னு தெரியாமல் போய் கல்யாணம் பண்ண சொல்கிறா, என்னடா நினைக்கிறேன் உன் மனசுக்குள்ளே அப்படின்னு டே கேட்கவும், ஜிமின் சிரிக்கிறாரு. உன்னே நான் சொன்னேன், நீ லவ் பண்ணாத அப்படின்னு நான் உன்ட்ட சொன்னேன்னா, நீ தானே சிங்கிளாக இல்லைந்த, இப்போ அனுபவி அப்படின்னு ஜிமின் அப்படியே கலாய்ச்சி சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அங்கே கொஞ்சம் ஃபன்னாக போகுது. பட் டேக்கு தான் தெரியுது ரொம்ப நர்வஸாக இருக்கார். அவர் சுத்தமாக முடியல. யார் எவருன்னே தெரியாமல் எப்படிடா கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு அவருக்கு அப்படியே மைண்டு ஃபுல்லாக அதே நினப்பு தான் போய்கிட்டு இருக்கு. டேவோட அம்மாவும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு, இங்கே பாரிட்டே, உனக்கு வயசு ஆயிடுச்சு, உனக்கு இப்போ ஏஜ் 23, நீ இப்போ கல்யாணம் பண்ணுற வயசு தான், ஓகேவா? நீ கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமாக வாழு, சரியா? நான் லைஃப் லாங் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது, சரியா? சந்தோஷமாக இருக்கணும், ஓகேவா? நீ பண்ணிக்கோ, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், டே ஆமா ஆனால் அப்படின்னு சொல்லவும், ஆனால் ஆவனாலாம் வேணாம், நீ பண்ணிக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், டே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. டே வெஜிமன் கிட்ட, டே மச்சான் எனக்கு பயமாக இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லவும், ஜெமினா டே எதுக்குடா நீ பயந்தே சாவுற அப்படின்னு சொல்லவும், டே அதுக்கு என்னடா சொல்கிற, பயப்படாமல் என்னடா பண்ணு, மச்சான் ஃப்ரீயாக விடுடா, ஆனால் கல்யாணம் தானே போய் பண்ணி ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லவும், டே நீ சொல்லுவடா, நீ ஜாலியாகிருன்னு சொல்லுவடா, எனக்கு தாண்டா தெரியும் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பயமாக இருக்குன்னு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு ஜிமின் டே ஏடா பயப்படுற, ஃப்ரீயாக விட மச்சேன், எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜிமின் டேவை கொஞ்சம் கன்சோல் பண்ணுறாரு. டேவை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்பா அப்படின்னு அப்படியே இருக்குது. டேவை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா, டே ஒரு மாதிரி ஷைட்டாக, அப்புறம் இன்னசென்ட்டும் கூட. அவ்வளோவா தெரியும், பட் டீப்பாக எதுவும் தெரியாது. ஸோ டே இப்படிப்பட்ட கேரக்டர் தான். டே ஒரு சைடு ஜிமின் கிட்ட இப்படி இருக்க, இப்படி அப்படியே நம்ம சீனை கட் பண்ணி நம்ம ஜேகே சைட் போயிடலாம். ஜேகே ஒரு மாதிரி சாஃப்ட் டைப் தான், பட் கொஞ்சம் ரூடாக இருப்பார். அவர் எதுவும் மனசில் வச்சுக்க மாட்டார், டக்குன்னு சொல்லிடுவார். ஸோ மற்றபடி எல்லாமே சாஃப்ட் டைப் தான். ஜேகே ஒரு கம்பெனியெல்லாம் வேலை பார்க்குறாருடா, ஓகேவா? ஜேகேவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யோங்கி. ஜேகேக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஓகேவா? ஜேகேவோட இன்ட்ரோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஜேகே சைட் போயிடலாம். இப்போ ஜேகே தான், எங்க நீ ஏதோ மேரேஜ் அலைன்ஸ் எனக்கு பார்த்துருக்காவதாகவும் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்.
இங்கே எதுக்கு? ஆமாம் மச்சான் பார்த்துருக்கேன். இதான் பையனோட ஃபோட்டோ அப்படின்னு சிவா வந்து ஜேகே கிட்ட தேவோட ஃபோட்டோவை கொடுக்க ஜேகே பார்த்துட்டா அழகாக இருக்கும், ஸோ பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஜேகேவும் சொல்லிட்டாரு. இவங்க என்னடா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற அப்படின்னு சொல்ல, ஆமாம் இதுக்கு மேலே என்ன சீரியஸாக இதை எடுத்துக்க சொல்கிற, இல்லை என்னை வந்து பயப்பட சொல்கிறியா, ஜஸ்ட் பார்க்கலாம், அலைன்ஸ் பார்க்கலாம், பிடிச்சிருந்துச்சுன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அவர் ரொம்ப ஃப்ரீ டைப்பு. ஸோ ஃப்ரீயாக ஜாலியாகவே எடுத்துக்கிட்டாரு, ஜாலியாக இருக்கலாம் பட் சீரியஸாகவும் எடுத்துக்கிட்டாரு. ஸோ ஜேகே வந்து எல்லாத்தையுமே கூலாகவே பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரோட மைண்ட் செட். இப்போ டே சைடு என்ன நடக்குதுன்னு பார்த்துலாம். டே சைடு ஃபுல்லாக கலாட்டா தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்குறேன் என்ன கலாட்டா போகுதுன்னா, டே 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 என்னடா பண்ணுறது, இன்னும் 1 வீக் தான்டா இருக்குது, ஐயோ டென்ஷனாக இருக்குடா. அதுக்கு ஜிமின் வந்து டே என்னடா ஃப்ரீயாக விடுமச்சு பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவான். டே வந்து ஐயோ இவன் வேற ஒருத்தன் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு, சுத்தமாக முடியல. ஏன்னா 1 வீக் மட்டும்தான் இருக்குது. டேக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அப்படியே புரியல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது டேக்கு. ஐயோ அப்படின்னு இருக்கு, எதுக்குடா கல்யாணம் அப்படின்னு இருக்கு அவருக்கு. அவருக்கு இந்த கல்யாணம்லாம் பிடிச்சிருக்கு, பட் ஒரு தெரியாத பர்சனை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அது அந்த ஃபீல் தான் நம்ம டேக்கு வந்து இப்போ இருக்குது. ஸோ டேவும் அப்படியே நர்வஸாகவே இருக்காரு, எனக்கு பயமாக இருக்குடா, யார் எவருன்னு தெரியாதுடா. டே இப்போ என்ன யார் எவருன்னு உனக்கு தெரியாது அவ்வளோதானே, அவன் பேர் ஜேகே, அவன் பேர் ஜாங்கு, அவ்வளோதான் ஓகேவா. அவன் வந்து ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி, இதுக்கு மேலே உனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும், இதுவே உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் தெரியுமே அப்படின்னு வந்து டேவும் அப்போ தான் கொஞ்சம் யோசிக்கிறாரு ஜேகேவை பற்றி. என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னா கொஞ்சம் இப்படி இந்த பேச்சு எடுத்தோன்னே டேக்கு வந்து நர்வஸ் ஆச்சு. பட் ஜேகே பற்றி அவ்வளோவா வந்து அலைசி ஆராயில. டேவோட அம்மா வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க, ஜேகே வந்து இந்த மாதிரி கம்பெனியில் வந்து ஒர்க் பார்க்குறான் அப்படின்னு ஜஸ்ட்டு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவன் பேர் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே டே வந்து ஜேகேவை பற்றி அவ்வளோவா யோசிக்கலை. டே வந்து ஜேகேவோட ஃபோட்டோ பார்த்துட்டாரு, பட்டு அவ்வளோவா வந்து டேக்கு வந்து ஞாபகம் வரல. இப்போ ஜிம்னா பார்த்து ஜிம்னா ஜிம்னா அப்படின்னு சொல்லவும் ஜிம்னா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, என்ன ஃபோட்டோ வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அது அது வேணுமே அப்படின்னு சொல்லவும் தரமாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிவன் வந்து ஓடுறாருட்டே வந்து நில்லுடா தந்துட்டு போ அப்படின்னு வந்து துரத்துறாட்டே. ஜிவன் வந்து கொடுக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு, ஹவுஸ் ஃபுல்லாக சுற்றி சுற்றி ஓடுறாரு. கடைசியா டே வந்து பிடிச்சி ஃபோட்டோ தான் கொடுக்க மாட்டேங்கிற பாரு உன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிவனோட அந்த பாக்கெட்லேருந்து அப்படியே அந்த ஜேகேவோட ஃபோட்டோ வந்து எடுத்து பார்க்குறாரு. டே பார்த்தோன்னே விழுந்துட்டாரு, லிட்டரலி ஃபுல்லாகவே விழுந்துட்டாரு. என்னடா இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு. அதுக்கு ஜிவன் பார்த்துட்டு அப்போ எனக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ நர்வஸ் ஆகாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் டே வந்து சப்புன்னு விட்றாரு. டே என்னடா பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு பார்த்த மாப்பிள்ளை போட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு மாதிரி ஃபன்னாக போகுதுடாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபன்னாக ரொம்ப சந்தோஷமாக டே சைடு இருக்கா அப்படியே நம்ம கட் பண்ணி ஜேகே சைடு போயிடலாம். ஜேகே வந்து இந்த மேரேஜ் பற்றி அவ்வளோவா வந்து கண்டுக்கலை, ரொம்ப ஒரு மாதிரி கூலாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கூலாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க வந்து இதெல்லாம் பார்க்குறாரு, டே மச்சான் உனக்கு மண்டேல கிண்டேல ஏதாச்சும் கோளாறு வந்துருச்சா, உனக்கு மேரேஜ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு பிக்சரை கொடுத்தா நீ கூலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கா, இன்னும் ஒரு 3 days தான்டா இருக்குது என்னடா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் 3 days தான் இருக்குது அப்படின்னு கூலாக சொல்கிறாரு. இவங்க வந்து இதை பார்த்துட்டு டே உனக்கு நிஜமாக பைத்தியம் தாண்டா பிடிச்சிருச்சு அப்படின்னு வந்து இவங்க வந்து ஒரு மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஜேகே வந்து சீரியஸா இங்கே பாரு, அவன் ஓகேன்னு சொல்லிட்டான், நானும் ஓகே ட்ரை பண்ணி தான் பார்க்க முடியும், எதுவாக இருந்தாலும் ட்ரை தானே, ஸோ ட்ரை தான் பண்ண முடியும் அப்படின்னு வந்து
அப்படியே கூலாக சொல்கிறாரு. எங்கே அதை பார்த்துட்டு, டேய் அதுக்கு நீ இவ்வளோ கூலாலாம் இருக்க வேண்டியது இல்லைடா, அதுக்குன்னு கொஞ்சமாச்சும் பயப்படணும்லடா. இங்கே பாரு, இந்த பயம் கீயம் அதெல்லாம் நம்ம அகராதியிலே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இங்கே அதை பார்த்துட்டு, சார் பா அந்த மாதிரி இருக்கணும்ப்பா, பயமே இல்லாமல். நானும் எனக்குலாம் பார்த்தா பயமாக இருக்கும் ஜிமினாவை பார்த்தோன்னே. ஓ அப்போ ட்ராக்கு அங்கேயும் போகுது அப்படின்னு வந்து ஜேகே வந்து ஒரு மாதிரி பார்க்குறாரு. எங்கே அதுக்கு ஆமாம், நான் ஒரு 3 வார்த்தை அளவுன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ திணறேன்டா. பட்டு நீ என்ன முகம் தெரியாத ஆளை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும், நீ ஓகே கூலாக ஹேண்டில் பண்ணுற, எப்படி ஜேகேவனால முடியுது அப்படின்னு வந்து இவங்க வந்து கேட்குறாரு. அதுக்கு ஜேகே வந்து எல்லாமே மனசை பொறுத்து தான், நம்மளுக்கு என்ன தோணுதோ அதுதான் அப்படின்னு வந்து ஜேகே வந்து அவ்வளோ கூலாக பேசுகிறாரு. சுகா வந்து பார்க்குறாரு, ஐயோ அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் நீ வந்து இவ்வளோ கூலாக இருக்கக்கூடாது ஜேகே, கொஞ்சமாச்சும் சீரியஸாக இரு அப்படின்னு சொல்லுவோம். டேய் இரு, சீரியஸாக இருன்னு எவ்வளோ தட்டி நீ சொல்லுவ. சரி விடுடா, பார்த்துக்கலாம், இதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து ஜேகே வந்து அவ்வளோ கூலாக இருக்கார். ஆனால் டேஸ்ட் சைடு பார்த்தா ஒரு மாதிரி நர்வஸாக, ஒரு மாதிரி ஜாலி டைப்பு அந்த மாதிரி அப்படியே போகுது. ஸோ கொஞ்சம் வந்து அப்படியே டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒன் டே ஒரு மேரேஜ் ஸ்டேஜ் தான். ஜேகேவை தான் காட்டுறோம். ஜேகே வந்து பிளாக் அண்ட் பிளாக்ல இருக்காரு. அப்படியே ஸ்டைலாக கூலாக நிற்கிறாரு. ஒரு நர்வஸ் கூட இன்னும் வரையும் ஒரு ஃபேஸில் பார்க்கல. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. நம்ம ஜேகேவோட ஃபேமிலியே ஒரு மாதிரி தான் பார்க்குது ஜேகேவை. என்னடா இவ்வளோ கூலாக இருக்கானே அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ ஜேகே வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்காரு, சும்மா வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. இப்போ வந்து சர்ச்சு ஃபாதர் வராரு. ஸோ வந்து நிற்கவும் இப்போ வந்து அங்கே கொஞ்சம் வந்து எல்லாம் போயிட்டுருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் வந்து போகுது. ஸோ இப்போ வந்து அந்த சர்ச்சு ஃபாதர் வந்து ப்ரைடை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ வந்து டே சைடு தான். ரூம்குள்ளே அழகாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ரெடியாக இருக்காரு. பட் ரொம்பவே நர்வஸாக இருக்கார். ஜிமின் கிட்ட புலம்புறாரு, டே மச்சான் என்னால் முடியல மச்சான், எனக்கு பயமாக இருக்குது மச்சான் அப்படின்னு சொல்லுவோம். டே கொஞ்சம் நீ ரிலாக்ஸ் ஆகுட்டே, நீ அதையே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு பயமாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் நீ ரிலாக்ஸ் ஆகு ஃபஸ்ட்டு, உன்னே நீ வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோட்டே அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஜிமினை. அதுக்கிட்டே வந்து எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டேவோட அம்மா வந்துட்டு, டேய் என்னடா பயப்படாத வா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். டேய் இப்போ ரொம்ப பயப்படுறாரு, என்னம்மா கூப்பிட்றாருன்ற அப்படின்னு சொல்லுவோம். ஆமாடா கல்யாணம் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லுவோம். ஏம்மா இது அதுக்குள்ளாட்டியம்மா இவ்வளோ சீக்கிரமாம்மா அப்படின்னு சொல்லுவோம். டே விளையாடாத சரி வா அப்படின்னு சொல்லி டேவோட கையை பிடிச்சிட்டு டேவோட அம்மா வந்து ஸ்டேஜ்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. டே நிமிர்ந்தே பார்க்கலையே, குனிந்த தலை நிமிரல, அப்படியே குனிந்த தலையோட அப்படியே வராரு. அப்படியே பப்பி ஃபேஸ் தான் அவருக்கு. இந்த கல்யாணத்தில் விருப்பம் தான், பட் முகம் தெரியாத ஆளுக்கிட்ட எப்படி அப்படின்னு, பழக்கம் இல்லாத ஆள் வேறு அப்படின்னு அவர் வந்து அப்படி நினைக்கிறாரு. ஸோ டேவும் வந்து ஜேகே பக்கத்தில் தான் நிற்கிறாரு. ஜேகேவை இன்ன வரையும் நிமிர்ந்தே பார்க்கலையே, குனிஞ்சதால நிமிரல, அப்படியே நிற்கிறாரு. இப்போ ஜேகே தான் சைட் ஐஸில் வந்து டேவை வந்து பார்க்குறாரு. ஆனால் ஜேகே இப்போ மனசுக்குள்ளே இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்னு இப்போ ஜேகேவோட மனசுக்குள்ளே இவனை விட்டுறக்கூடாது அப்படின்னு வந்து ஜேகேவோட ஆள் மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது. இப்போ இந்த சர்ச் ஃபாதர் வந்து நீங்கள் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லவும், ஜேகே வந்து டேக்கு ரிங்கை போடுறாரு. டேவும் ஜேகேக்கு ரிங்கை போடுறாரு. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டே வந்து ஜேகேவோட ஃபேஸை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நின்றுட்டார். ஏன்னா ஃபோட்டோவில் பார்க்கவும் நேரில் பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்காரு ஜேகே பார்க்க. டேவே 1 செகண்ட் அப்படியே லவ் பண்ண ஃபீல் தான் டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை வந்து கீழே குனிஞ்சிட்டாரு. இப்போ அந்த ப்ரீஸ்ட் இந்த நீங்கள் கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும்,
ஜிக்கே வந்து டே கிட்ட பொறுமையாக போயிட்டு, இங்கே பாரு, இது கிஸ் மட்டும்தான் சரியா, நான் வேறு எந்த அட்வான்டேஜும் உங்ககிட்ட எடுத்துக்க மாட்டேன், நானும் கிஸ் பண்ணுறது கையில் மட்டும்தான் பண்ணுவேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட காதுகிட்ட அப்படியே பொறுமையாக சொல்கிறாரு. டே வந்து அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ ஸ்வீட்டான வாய்ஸை கேட்டோன்னே டேக்கு ஒரு மாதிரி சில்லுன்னு ஃபீல் ஆகுது மனசு ஃபுல்லாக. ஜிகேவும் அப்படின்னு சொல்லிட்டு தா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. டேவும் அப்படியே பொறுமையாக கொடுக்குறாரு. ஆனால் டேவோட கையை அப்படியே நடுங்குது, பயத்தில் நர்வஸில் எல்லாமே கலந்த ஃபீல் தான் நம்ம டேக்கு. அப்படியே கொடுக்குறாரு. ஜேகேவும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு, நீ எதுக்கும் பயப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன் உன்னைய அப்படின்னு வந்து ஜேகே வந்து அப்படியே பொறுமையாக டேவோட காதில் சொல்லவும் டேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன்னா இவ்வளோ கைண்டாக இருக்கான் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ நம்ம ஈவினிங் டைம் ஜேகே வீட்டில் தான் எல்லாருமே ஆர்வமாக அப்படியே நிற்கிறாங்க டேவோட வரவேற்புக்கு தான். ஸோ டேவும் வராரு. ஜேகே தான், நீ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருட்டே ஓகேவா, ஃப்ரீயாக பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் டேவும் சரி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜேகே வந்து கொஞ்சம் டேவை வந்து நிறுத்திட்ட, நீ வந்து ஜேகேனே சொல்லு, நீ ஏங்க வாங்க போங்க இந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு சொல்லவும் அது வந்து அப்படின்னு சொல்லவும், இல்லை உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சொல்லு டே அப்படின்னு சொல்லவும் சரி ஜேகே அப்படின்னு டேவும் வந்து சொல்லிவிட்டு உள்ளே போகிறாரு வீட்டுக்குள்ளே, ஜேகேயோட வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ வீட்டுக்குள்ளே தான் ஜேகேயோட அம்மா தான் வாட்டே இப்போ எல்லா நர்வஸும் போச்சா அப்படின்னு கேட்கவும் கொஞ்சம் இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லுவான். இன்னுமா நீ ஆண்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அம்மானு சொல்லு அப்படின்னு சொல்லவும் டே வந்து அது அது இது வந்து அப்படின்னு சொல்லுவேன். ஜேகே பார்த்துட்டு, அம்மா விடுங்கம்மா, அவன் கொஞ்சம் ஃப்ரீயாக பழகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஜேகேவோட அம்மாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. சரிப்பா நீ வந்து ஃப்ரீ ஆகிட்டா அப்புறம் நீ அம்மானே கூப்பிடு அப்படின்னு சொல்லவும் சரிங்க ஆண்டி அப்படின்னு வந்து டே வந்து ஒரு மாதிரி திக்கி திணறாரு, ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்கார். அவருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்படியே கொஞ்சம் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. நைட் டைம், இது நம்ம டேக்கோட ஃபர்ஸ்ட் நைட். இப்போ ஜேகே தான் பெட்ரூமில் தான் இருக்கார், பெட் மேலே தான் உட்காந்துருக்காரு. இப்போ வந்து டே வந்து அப்படியே நர்வஸாக வராரு, அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, அவ்வளோ அட்வைஸ் கீழே நீ இப்படி பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ண அவ்வளோ அட்வைஸ் கொடுத்தாங்க. டேக்கு அதான் அந்த அட்வைஸை கேட்டே ஒரு மாதிரி அள்ளு விட்டுருச்சு, ஐயோ இப்படிலாமா நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால டே வந்து ரொம்ப நர்வஸாக அப்படியே ரூமுக்கிட்ட போகிறாரு. ரூமுக்கிட்ட போயிட்டு ரூமை திறந்துட்டு இந்த ஜேகே அப்படின்னு சொல்லவும் ஜேகேவை அந்த பாலை வாங்கிட்டு சைடில் வச்சுட்டு இங்கே உட்காந்துட்டே அப்படின்னு வந்து சொல்லவும் டேவோ உட்காந்துட்டா சொல்லு ஜேகே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு நீ ஃப்ரீயாக இது, நான் எதுவுமே உனக்கு பண்ண மாட்டேன் சரியா, எதுவுமே நமக்குள்ளே இப்படிக்கு வேண்டாம், நீ கொஞ்சம் ஃப்ரீயாகிட்ட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஜேகே அது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு உன்னோட கம்ஃபர்டபுள் தான் எனக்கு முக்கியம் சரியா, நான் எவ்வளோ ரூட் டைப்பாக இருந்தாலும் கோவப்படுவேன்னே தவிர உன்னை வெறுக்க மாட்டேன் சரியா, நீ வந்து நான் உனக்கு டைம் தரேன், நீ கொஞ்சம் ஃப்ரீயாகவே நம்ம வந்து கொண்டு போகலாம் லைஃப்பா அப்படின்னு சொல்லவும் டேக்கு இந்த வார்த்தையை கேட்டோன்னா டேக்கு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். தான் ஏதோ வந்து நல்ல பர்சன்கிட்ட வந்து இருந்துட்டோம், காடுக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு டேவோட மனசுக்குள்ளே டேவோ அதை பார்த்துட்டு சரி ஜேகே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ 2 பேருமே படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே
ஜேகே தான் அப்படியே வந்து எந்திரிக்கிறாரு ஒரு 6 o'clock. டே வந்து நல்லா தூங்குறாரு. அவர் எப்படி தூங்குறாருன்னா, ஜேகேவோட செஸ்ட்டு மேலே தான் தூங்குறாரு. ஜேகே அதை பார்த்துட்டு டே டே எந்திரி டே. ஸோ ஜேகே வந்து டேவை வந்து எழுப்புறாரு. டேவை அப்படியே சோகமாக முடிச்சுட்டு ஜேகே அப்படின்னு ஒரு மாதிரி லோ வாய்ஸில் சொல்கிறாரு. ஜேகே அதை பார்த்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. குட் மார்னிங் ஜேகே அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஸ்வீட் வாய்ஸில் சொல்கிறாரு. ஜேகே அதை பார்த்துட்டா ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு ஓகே ஓகே நீ போய் குளி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டேவோ சரி ஜேகே அப்படின்னு வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக போகுது. ஸோ டேவோ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டாரு. ஜேகேவும் வேலைக்கு வந்து கிளம்பிட்டாரு. ஸோ அப்படி கொஞ்சம் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ ஈவினிங் டைம். ஈவினிங் வந்து டே வந்து என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா ஃபுல்லாக வந்து ஒர்க் தான் பார்க்குறாரு. அங்கே குக்கிங்கு, கொஞ்சம் கொஞ்சம் வீடு அந்த அரேஞ்ச்மெண்ட்டு, கிஃப்ட்ஸு, ஸோ எல்லாத்தையுமே ஒரு பக்கம் ஒன்று ஒன்று வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி அவரோட டைம் வந்து போக்கிகிட்ருக்காரு. ஸோ ஒரு 7 o'clock இப்போ தான் வந்து ஜேகே வந்து வராரு. டே கொஞ்சம் வந்து எனக்கு டயர்டாக இருக்குது, நான் மேலே போகிறேன், எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு கப் காஃபி மட்டும் நீ ரெடி பண்ணி வச்சிரு அப்படின்னு வந்து சொல்லவும் டே வந்து சரி ஜேகே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜேகேவும் வந்து ரூமுக்கு போயிட்டாரு. ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டா கொஞ்ச நேரம் அங்கே அந்த சைடு ரூம் சைடு இருந்துட்டு அப்புறம் வந்து கீழே வராரு. கீழே வந்துட்டு டே காஃபி டே அப்படின்னு சொல்லுவோம். டேவும் வந்து காஃபி வந்து தராரு. ஸோ ஜேகேவும் அந்த காஃபியை குடிச்சிட்டு அந்த சோஃபா மேலே உட்காந்துருக்காரு. டேவும் நிற்கிறாரு. ஜேகே அதை பார்த்துட்டு எதுக்குன்னு நிற்கிறா, வா என் கூட பக்கத்தில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லவும் டே அதுக்கு அது 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 வந்து ஜேகே அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே வந்து அப்படியே டேவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே சோஃபா மேலேயே உட்கார வச்சுட்டு உட்கார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டே வந்து ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு என்ன ஜேகே பண்ணுற அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்ன மரியாதை கிரியாதைலாம் வேணாம், நீ வந்து ஜேகேன்னு என்னை கூப்பிட்றல அதுவே எனக்கு போதும், நீ கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கிட்டே வந்து சரி ஜேகே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த டேவும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்படி தான் டெய்லியும் ஒன்று கொஞ்சம் க்யூட்டாக ரொமான்டிக்காக அப்படி போகும். ஸோ கொஞ்சம் மந்த்ஸ் வந்து போகுது. இப்போ டே ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா ஜேகே அப்படின்னு வந்து சொல்லவும் சொல்லிட்டே என்ன அப்படின்னு சொல்லவும் அது வந்து நான் என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது அப்படின்னு வந்து சொல்லவும் ஜேகே அதை பார்த்துட்டு டே என்னன்னு சொல்லட்டே அப்படின்னு வந்து சொல்லுவான். அது வந்து உன்னோட அம்மா இருக்காங்களே, அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அது சொல்கிறத கேளு ஜேகே அப்படின்னு சொல்லலாம். சொல்லிட்டே என்ன அப்படின்னு வந்து சொல்லுவான். அது வந்து அவங்க அம்மா வந்து என்கிட்ட பேபி எப்போ தருவ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே அதை பார்த்துட்டு சிரிக்கிறார். டே இது கேட்கவா இவ்வளோ தயங்குற அப்படின்னு சொல்லுவோம். அது 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 எனக்கு தெரியல அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஷை ஆகுறது. ஷை ஆகிட்டு இருக்கும்போது ஜேகே வந்து டேவை லெஃப்ட் பண்ணிட்டு என்ன அவங்களுக்கு பேபி தானே வேணும், ஓகே நம்ம பண்ணலாம், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கவும் டே வந்து ரொம்ப ப்ளஷ் ஆகிட்டு ஜேகே என்ன கேள்வி இது அப்படின்னு வந்து செஸ்ட்லேயே அடிக்கிறாரு. நீ தானே கேட்டா அப்படின்னு சொல்லவும் அது 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 வந்து அப்படின்னு சொல்லி டே வந்து இழுக்கிறாரு. பட் ஜேகே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேவை அப்படியே தூக்கிட்டு ரூமுக்கெல்லாம் போயிட்டாரு. ஸோ மீதியெல்லாம் அவங்க பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக மௌனிங் சவுண்ட் தான், ரூம் ஃபுல்லாக மௌனிங் சவுண்ட் தான். ஜேகே விடு ஜேகே அப்படின்னா அவ்வளோ மௌனிங் சவுண்ட். அப்படியே கொஞ்சம் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ மார்னிங் பார்த்தா டே வந்து அப்படியே தூங்குறாரு, பேபி மாதிரியே தூங்குறாரு. ஜேகேவோட செஸ்ஸில் அப்படியே சுருண்டு படுத்துக்கிட்டாரு. அவ்வளோ நேற்று நடந்தது ஜேகே வந்து பார்க்குறாரு. ஐயோ அப்படின்ட்டு பார்க்குறாரு. டே வந்து லைட்டாக கண்ணு முடிச்சு ஜேகே அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னு சொல்லுவோம்.
எனக்கு பனிக்குது அப்படின்னு சரி சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து தேவை வந்து லிஃப்ட் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணி முடிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேவ வந்து ஒரு மாதிரி நடக்க முடியாமல் நடக்கிறாரு. அவருக்கு காலை கீழே வைக்க முடியல. ஒரு மாதிரி காலெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. ஐயோ ஜேகே என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு, என்னால் நடக்க முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜேகே அதை பார்த்துட்டு விழுந்து சிரிக்கிறேன். சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சிரிக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கிட்டே ஜேகே பார்த்துட்டு சரி சரி சிரிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த மார்னிங் வந்து அப்படியே கொஞ்சம் ஃபன்னாக போகுது. ஸோ அப்படியே கொஞ்சம் வந்து டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்படி தான் கியூட்டாக ரொமான்டிக்காக அப்படி இப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒன் டே என்ன ஆகுதுன்னா டே வந்து ஒரு மாதிரி சிக்காகிறாரு. ஜேகே வந்து பார்க்குறாரு. டே என்ன ஆச்சு டே உனக்கு ஒரு மாதிரி சிக்காகவே இருக்க, ஒரு 3 டேஸாக நான் வந்து உன்னை பார்க்குறேன், ஒரு மாதிரி சிக்காகவே இருக்கா அப்படின்னு சொல்லவும் டே அதுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல ஜேகே, ஒரு மாதிரி கேராகவே இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரி வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து ஜேகே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டர் வந்து எல்லா செக்கப்புக்கும் நம்ம டே வந்து பார்த்துட்டு டேயோட ஹஸ்பண்ட் நீங்கள் தானே? ஆமாம் டாக்டர் அப்படின்னு அந்த ஜேகே வந்து சொல்லுவோம். அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு குட் நியூஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். குட் நியூஸா? என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். சார் அவர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே அப்படியே ஷாக். டாக்டர் உண்மையாக சொல்கிறீங்க? டே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா? ஆமாம் சார், ஆக்சுவலாக ப்ரெக்னென்ட் ஆகி 1 வீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே அது கண்டுபிடிக்க இப்போ தான் டைம் கிடச்சிருக்கும் போல். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேவா? ஒரு உசுறு இல்லை 2 உசுறு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க ஓகேவா? சரி டாக்டர் அப்படின்னு வந்து ஜேகே வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாரு. டே ஐயோ அப்படின்னு வந்து ஹாப்பியாகிறாரு. ஜேகேவை அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்தில் டேவை அப்படியே போய் ஹக் பண்ணிட்டேன். டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் டே அப்படின்னு சொல்லுவோம். டே வந்து முழிக்கிறாரு. என்ன ஆச்சு டே? ஜேகே என்ன சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். டே நீ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடா அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே உண்மையாவா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆமாம் டே உண்மையாக தான் அப்படின்னு சொல்லுவோம். டேக்கும் ஜேகேக்கும் ரொம்ப ஹாப்பி. இதில் டே தான் ரொம்ப ஹாப்பி. ஐயோ எனக்கு ஒரு குழந்தை அப்படின்னு வந்து டேக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ 2 பேருமே வந்து வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ கொஞ்சம் நைட் டைம். ஜேகேக்கும் தூக்கம் வரல, டேக்கும் தூக்கம் வரல, அவ்வளோ ஹாப்பியில் இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு பேபி அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் டே வந்து அடம் பிடிக்கிறது, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு வாமிட்டாக வருது, வேணாம் அப்படின்னு வந்து டே வந்து அப்படியே குழந்த மாதிரி மாறிட்டாரு. ஜேகே வந்து துரத்திட்டே போகல. டே நில்லே டே, இதை சாப்பிட்டா தானே டே வந்து பேபிக்கு வந்து ஹெல்த்து இப்படி வந்து ஜேகே வந்து சொல்லவும் டே வந்து வேணாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர் ஜேகேவும் அடம் முடிச்சுட்டு டே ப்ளீஸ் டே எனக்காக 1 ரூபாயாச்சும் வையிட்டே, நீ சாப்பிட்டு மாத்திரை வேட போடணும். ஐயோ மாத்திரையா? எனக்கு வேணாம் அப்படின்னு வந்து டே வந்து ஓடுறாரு. ஜேகே வந்து டேவை வந்து பிடிச்சிட்டு இங்கே பாரு டே, கொஞ்சமாச்சு சாப்பிட்டா மட்டும்தான் பேபி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டேக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபீட் பண்ணுறாரு. டேவும் ஒரு மாதிரி சாப்பிட முடியல, அவருக்கு ஒரு மாதிரி கொமட்டுது. ஜேகே என்னால் முடியல ஜேகே, ஒரு மாதிரி கொமட்டுது ஜேகே அப்படின்னு சொல்லுவோம். டே கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடு, சாப்பிட்டா மட்டும்தானே பேபி வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் டேவை வந்து கேட்டுட்டு சரி ஜேகே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் வந்து அவங்களோட டேஸ்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ டேஸ் ஸ்கிப் ஆகுது, மந்த்ஸு ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ டேக்கு வந்து 9 மந்த். டே வந்து அப்படியே ஒரு மாதிரி பெல்லி வந்து பிடிச்சிட்டு நல்லாவே தெரியுது 9 மந்த்ஸு பேபி. ஸோ
டே வந்து ஒரு மாதிரி செக்யூராக தான் இருக்காரு. ஜேகே அதுக்கு மேலே இருக்காரு. டேய் பொறுமையா நட, பொறுமையா நட. உனக்கும் வலிக்கக்கூடாது, பேபிக்கும் வலிக்கக்கூடாது. அவ்வளோ தாங்குறாரு. அம் டேவும் ஜேகே நீ விடு ஜேகே, என்ன ஜேகே ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வந்து அந்த கவுச்சில் வந்து உட்கார்றாரு. ஜேகே வந்து ஏதாச்சும் வேணுமாட்டே அப்படின்னு சொல்லவும், டே வந்து பார்த்துட்டு பசிக்குது ஜேகே அப்படின்னு சொல்லவும், சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து ஃபுட்டு ரெடி பண்ண போயிட்டாரு. ஸோ டேவும் வந்து சும்மா வந்து டிவி பார்த்துட்ருக்காரு. டே வந்து லைட்டாக வந்து கீழே ஏதோ ஒரு பொருள் விழுந்துருச்சுன்னு டே வந்து லைட்டாக குனிய அப்படியே ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஒரு பெயின். டே வந்து கத்துறாரு, ஜேகே வலிக்குது அப்படின்னு கத்துறாரு. ஜேகேவும் வந்துட்டு டே 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 கொஞ்சம் பொறுமையா மூச்சு நல்லா இழுத்து விட அப்படி சொல். ஜேகே வலிக்குது ஜேகே வலிக்குது. வலிக்குது ஜேகே, முடியல என்னால் முடியல அப்படின்னு வந்து சொல்லுவான். ஜேகே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவை வந்து அப்படியே பிராடல் ஸ்டைலில் வந்து தூக்கிட்டு காருக்கு வந்து போகிறாரு. ஸோ கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாரு. ஜேகேக்கும் ஒரு மாதிரி பதட்டமாக ஃபீல் ஆகுது. டே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகேவும் அப்படி சொல்லிகிட்டு இருக்காரு. டேவும் என்னால் முடியல ஜேகே வலிக்குது ஜேகே வலிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜேகேவும் டே கொஞ்சம் பொறுமையாக இரு டே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜேகேக்கு லிட்ரலி டியர்ஸே வருது. டே என்னை விட்டு மட்டும் போயிடாத டே அப்படின்னு சொல்லவும், நான் உன்னை விட்டு போக மாட்டேன் ஜேகே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அப்படியே கொஞ்சம் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. டே வந்து அப்படி கத்துறாரு லேபர் ரூமில், எனக்கு வலிக்குது அப்படின்னு கத்துறாரு. ஸோ கொஞ்சம் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுதா, ஒரு பேபி க்ரையிங் சவுண்ட் தான். ஜேகே அந்த பேபி க்ரையிங் சவுண்டு கேட்டோடனே தான் மூச்சே விடுறாரு. அப்பா அப்படின்னு மூச்சே விடுறாரு. இப்போ தான் எல்லா நர்ஸும் வந்து பேபியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஜேகே கையில் கொடுத்துட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லவும், ஓ பொண்ணா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கார். தேவை நான் பார்க்கலாமா, அவர் கொஞ்சம் வந்து மயக்கத்தில் இருக்கார். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் வேணால் போய் பாருங்க அப்படின்னு சொல்லவும், ஜேகே வந்து ஓகே அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ஸோ ஜேகேவும் வெயிட் பண்ணுறாரு. டே வந்து எப்போ முழிப்பான் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. டேவும் வந்து முழிச்சிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லவும், ஜேகே வந்து போயிட்டு டே ஒன்றும் ஆகலடா அப்படின்னு சொல்லவும், டே வந்து ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்கேன் ஜேகே அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஜேகே வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கட்டா அப்படின்னு சொல்லுவோம். டேக்கு ரொம்ப ஹாப்பி. ஜேகே உண்மையாவா, பெண் குழந்தையா, சரி என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வந்து டேவ் வந்து கேட்க, ஜேகே வந்து பிரின்சஸ் அப்படின்னு சொல்கிறாரு. டேவு கிட்ட நல்லா இருக்குது பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபன்னாக அங்கே போயிட்டுருக்கு. ஸோ நர்ஸு வந்து பேபியை வந்து டே கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் பேபி அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜேகேவும் பார்க்குறாரு, டேவும் பார்க்குறாங்க. அந்த பேபி அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அந்த பேபி கூட நம்ம டேக்கும் அப்படி லைஃப் லாங் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ நான் இந்த ஒன் ஷார்ட்டை நான் இங்கே முடிக்கிறேன். ரொம்பவே தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ நம்ம சேனலும் 400 ரீச்சும் ஆக போகுது. ஸோ சீக்கிரமாக ரீச் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அண்டு நான் எஃப்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகேவா, நடுவில் வந்து ஒன் ஷாட் கேட்கக்கூடாது. ஒன் ஷாட் கேட்குறீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து டிலே பண்ணி தான் போடுவேன். ஓகேவா. ஸோ எஃப்எஃப்போட ட்ரைலர் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ட்ரைலர் ஒரு நாளைக்கு வரும். ஸோ மீதியெல்லாம் பார்ட்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எஃப்எஃப்க்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும். நான் இப்பயே சொல்லிட்டேன், 4 minutes 10 minutes அப்படி தான் வரும். ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து பார்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அடுத்து என்ன வரும் அப்படின்னு உங்களுக்கு அது ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்கும். ஸோ டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு எதை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்ப்பேன். அண்ட் நான் புதுசாக நான் வந்து
போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. அண்ட் இந்த ரெக்வெஸ்ட் கேட்ட அட் ஜமுனா ரொம்பவே தேங்க்யூ. ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், பாய் பாய்.